ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மே சீரீஸ்னு நோபடி ரிமெம்பர் மீ இன் திஸ் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடோட எண்டிங்கை பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு நார்மலாக போகிற மாதிரி தான் தெரியும். பட் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அனிமி, ஸோ ஈஸியாக ஏமாந்து போயிடாதீங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோபடி ரிமெம்பர் மீ சீசன் 1 எபிசோட் 8. ரெயின் மயக்கத்தில் இருக்கா. நம்ம ஹீரோ மட்டும் தான் ஆல்ஃப்ரேயா கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ரெயினோட பேரியர் ஒன்றும் வீக்கா இல்லை, உன்னோட அந்த ஸ்வாட் அது உடைய குயிக்காக ரீஜென்ரேட் ஆகுதில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஸோ ரெயினோட பேரியர் அதை டெஸ்ட்ராய் பண்ணும்போது அந்த ஸ்வாடும் டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. இந்த மேஜிக் ஐட்டம்ஸே மற்றவங்கள நான் அடிமையாக்குறதுக்கு தான் ஆல்ஃப்ரேயா சொல்லுவோம். பட் 4 ஹீரோஸ் அவங்க ரேஸை ப்ரொடெக்ட் பண்ணுறவங்கலாம் நினச்சா நம்ம ஹீரோ கேட்கவும் வீக்கான ரேஸ்ல இருந்து வந்து உனக்கு அது புரியாதுன்னு ஆல்ஃப்ரேயா சொல்கிறான். வீக்கான ஹியூமன்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியும்னு நான் காமிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ரெயின் ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு எதுவும் இல்லைன்னு வா சொல்கிறான். ஆல்ஃப்ரேயா அவன் ஸ்வாடை பெரிய சைஸ்ல ஆக்கி அட்டாக் பண்ணாலும் நம்ம ஹீரோ அவன் ஸ்வாடை வச்சு அதை டாஷ் பண்ணுறான். காயோட ஸ்வாட் ஸ்கில் ஆல்ஃப்ரேயாவோட பெட்டரா இருக்குல்ல அப்படின்னு ஜீன் பார்க்குறா. எனக்கு இந்த ஸ்வாட் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஆல்ஃப்ரேயா அதை தூக்கி போட்டு இந்த மொத்த பேலஸையும் டெஸ்ட்ராய் பண்ணுறான். ஆல்ஃப்ரேயா தூக்கி போட்ட ஸ்வாட் அந்த பிளேஸை கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கு. ஹியூமன் மோஸ்ட் ஸ்ட்ரென்த் எனக்கு கூட அப்படின்னு சொல்லி ரீரின் வந்து ஜீன் கிட்ட ஹெல்ப் கேட்குறா. ஹீரோ ஆல்ஃப்ரேயா கூட ஃபைட் பண்ணி ஆல்ஃப்ரேயாவை வெட்டிடுதான். பட் டக்குன்னு அவன் நம்ம ஹீரோ சங்க பிடிச்சிருந்தான். கொஞ்சம் இப்படியே போனா நான் மூச்சு முட்டி இறந்துருவனே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரீரின் ஜீன் கூட அவளோட பவரை கம்பைன் பண்ணி 3 ஆரோ ஒரிஜினல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆரோவை கிரியேட் பண்றா. ஜீனோ கரெக்டா நம்ம ஹீரோ மேல படாதபடி ஏன் பண்ணி அவனை அட்டாக் பண்றா. ஆல்ஃப்ரேயாவோட பாடியில ஒரு பகுதியோ அவனோட கையும் போயிடுச்சு. இன்ஃபீரியர் லோலி கிரேச்சர்ஸ் என்ன தைரியம் இருந்தால் என்ன அட்டாக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஆல்ஃப்ரேயா செம டென்ஷன் ஆகிறான். நம்ம ஹீரோனோட ஃபைட்டிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த ஸ்வாட் இல்லாமல் வெறும் கையாலேயே ஆல்ஃப்ரேயாவை தோக்கடிக்கிறான். நம்ம ஹீரோ அட்டாக்ல ஆல்ஃப்ரேயாவோட பாடியிலேருந்து நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. விங்ஸ் இருந்தும் நான் தான் இப்போ தரையில் கிடக்கலான்னு ஆல்ஃப்ரேயா பேசுவோம். ஃபைனலி நீ நார்மல் ஆயிட்டியா நம்ம ஹீரோ கேட்குறான். இந்த பிளேஸ் இடிய போகுது, எல்லாரும் குயிக்காக தப்பிச்சு போங்க. ரெரீன் உன் மரியாதையை ஏற்றுக்கிற லெவலுக்கு நான் இப்போ இல்லை அப்படின்னு ஆல்ஃப்ரேயா சொல்கிறான். இப்போ அந்த எல்லாரும் ரிலீஸ் ஆகி வெளியே வர செலஸ்டியல்ஸ் கிட்ட இதெல்லாம் என்னோட தப்பு தான் சொல்லிருங்க அப்படின்னு ஆல்ஃப்ரேயா சொல்கிறான். நடந்தது தான் எனக்கும் நடக்குதுல்ல. ஹே ஹியூமன் ப்ராஃபட் செட் என்கிட்ட உன்னை கொடுத்துட்டு போயிருந்தான், அதுதான் அவனோட வார்த்தைகள். அது இந்த உலகத்தில் இருக்கு, இல்லை கண்டிப்பாக அது இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிட் ரொம்பவே டென்ஷனாக இருந்தான். பட் அது என்னன்னு எனக்கு தெரியல. இந்த வேர்ல்ட் ரீஇன்கார்னேஷன் நடந்ததுக்கு காரணம் வெறுப்பு தான். பட் ஒன்றை நான் மதிக்கிறேன். ஏன்னா நீ வெறுப்பை காட்டாம மற்ற ரேஸ்னு கூட பார்க்காம ஒரு எல்ஃபை ப்ரொடெக்ட் பண்ண உன்னோட அந்த கைண்ட்னஸ் தான் டர்போ கோட ஆக்டிவேட் பண்ணியிருக்கு. இந்த உலகத்தை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஆல்ஃப்ரேயா மறைஞ்சிருந்தான். ஸோ ஒரு வழியா ஹீரோ ஆஃப் செலஸ்டியல்ஸையும் தோக்கடிச்சிட்டாங்க. பில்டிங் இடிஞ்சு விழுந்து யாரையும் கொன்றாத லெவலுக்கு அந்த எல்ஃபோட லீடர் மேஜிக் யூஸ் பண்ணி எல்லாரையும் காப்பாற்றிருந்தா. எங்கள் லார்டோட சேஞ்சஸை பார்த்தோம், என்னால் எதுவும் பண்ண முடியல, சாரி அப்படின்னு அந்த ஏஞ்சல் கேட்குறான். ஆல்ஃப்ரேயா அந்த லாஸ்ட் ரைசர் வந்த அப்புறம் தான் மாறினானா அப்படின்னு கேட்கவும் ஆமா அது அவரோட சபார்டினேட்னு சொன்னாருன்னு அந்த ஏஞ்சல் சொல்லவும் பட் அதுவே அவனை எதுக்கு அட்டாக் பண்ணணும், அது ரெய்னேவையும் அட்டாக் பண்ணுச்சு, திரும்பவும் அது ரெய்னேவை அட்டாக் பண்ண வருமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். திரும்பவும் ரெய்னே அவளை அடைச்சு வச்சிருந்த அதே இடத்துல இருந்து ஓடி வர அந்த சீனை காமிக்கிறாங்க. அவ கீழே வளவும் அந்த ஹோடி போட்ட ஆள் அவளை தூக்கிட்டு ஓடுறான். நீ தான் இதை பண்ணியா அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ரைசரை பார்த்து அந்த ஹோடி போட்ட ஆள் கேட்கிறாரு. ரெய்னே கண்முழிச்சு இருந்துச்சு. காயின்னு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. ஒன்னு நினைச்சு நான் கவலைப்பட்ட நம்ம ஹீரோ சொல்லவும் எனக்கு மோசமான ஒரு கனவு வந்துச்சுன்னு வா சொல்றா. எக்ஸ்கியூஸ் மீ ஜீன் கூப்பிடுவோம், நீ எப்ப இங்க வந்தன்னு கேட்டா. காய் மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரியறான்ல, நான் முன்னாடியில இருந்து இங்க இருக்கேன். உன் விங்ஸை பத்தின டீட்டெயில்ஸை இப்ப பேசலாமா அப்படின்னு ஜீன் கேட்கவும் நம்ம ஹீரோவும் எல்லா உண்மையும் சொல்றான். ஓ சரி, ஆனா எனக்கு ஃபர்ஸ்டே ஃபேலன் சொன்னா இவ ஹியூமன் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். பட் நீ என்ன ரேஸ்னு உனக்கே தெரியல. பட் வெனஸா கூட நீ ஃபைட் பண்ணது, இப்போ நீ பண்ண ஹெல்ப் கண்டிப்பா நீ ஹியூமனிட்டி சைடு இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஜீன் சொல்லவும் நான் ஜஸ்ட் காய் கூட இருந்தா அதுவே எனக்கு போதும், எனக்கு தேவையானதெல்லாம் காய் மட்டும்தான். பட் ஜீனியா நீ என்ன நம்புறேன்னு சொன்னது எனக்கு ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி ரீன் சொல்றா. சாக்கி அண்ட் ஆஷ்ரான் கிட்டயும் சொல்லணும், உண்மை தெரிஞ்சா ஷாக் ஆயிருவாங்க நம்ம ஹீரோ சொல்லவும் மற்ற சோல்ஜர்ஸ்க்கு தெரிஞ்சா அது பிரச்சனையை கிரியேட் பண்ணும். ஸோ இப்போதைக்கு சொல்ல வேணான்னு ஜீன் சொல்லிட்டு அது வந்து நான் அதை டச் பண்ணி பார்க்கலாமான்னு ஜீன் கேட்குறா. பாவ் இது சாஃப்டா இருக்குன்னு ஜீன் அதை தொடவும் இது எனக்கு கூச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஜீன் அங்கே தொடாத கூச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரீன் கத்திட்டு இருக்கு. அடுத்த 1 வருஷத்துக்கு நாங்கள் ஹியூமன் வில்லேஜ்க்கு வர மாட்டோம், ஹியூமன் செல்ஃப் வில்லேஜ்க்கு வரக்கூடாது, அடுத்த 1 வருஷத்துக்கு ஒத்துமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிட்டாங்க. அண்ட் இங்க சுத்தி இருக்கிற எல்லாரும் தான் சாட்சி அப்படின்னு லீடர் சொல்லவும் நானும் ஈயோ ஃபெடரேஷன் அண்ட் அவங்களோட கமாண்டர் கிட்ட சொல்லியதான் அப்படின்னு ஜீன் சொல்றா. அஃபிஷியலா நம்ம இப்போ ஒத்துமையா இருக்கோம், நீங்க செஞ்ச உதவிக்கான அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு கிஃப்டா அவங்க கொடுக்குறாங்க. ஜீனோட அந்த எல்ஃப் ஸ்வாட் டேமேஜ் ஆயிருக்கும், அதை இவங்க ரெடி பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோ யூஸ் பண்ணக்கூடிய அந்த புல்லட்ஸை பத்தி டுவார்ஃப் கிட்ட சொல்லி ஆன்டி மேஜிக் எல்வன் புல்லட்டை எல்ப்ஸே ரெடி பண்ணி நம்ம ஹீரோக்கு கொடுத்துருக்காங்க. செலஸ்ட்ரியல்ஸ்குள்ள வார் வராம நீங்க தடுத்திருக்கீங்க, நீங்க செஞ்சது பெரிய விஷயம். நீங்க அடுத்ததா ஸ்பிரிட்ஸ் அண்ட் மித்திக்கல் பீஸ்ட் கூட ஃபைட் பண்ண போறீங்களான்னு கேட்கவும் எங்க பிளான் அவங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு ஜீன் சொல்றா. நல்ல முடிவு தான், பட் அங்க போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படும்ல. ஸோ எல்ஃப்ல ஒருத்தங்களை நான் அவங்க கூட அனுப்பி வைக்கிறேன், ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்கன்னு சொல்லவும் பட் உங்களுக்கு லாபம் இல்லாம நீங்க எதையும் பண்ண மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஜீன் கேட்கறா. உண்மைதான்,
லார்ட் ஆல்ஃப்ரையாக்கு என்னாச்சுங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிடணும். ஆக்சுவலி 10 வருஷத்துக்கு முன்னாடி லார்ட் ஆல்ஃப்ரையாவும் மித்திக்கல் பீஸ்ட் ஹீரோவான ராத்தியோ தனியாக மீட் பண்ணிக்கிட்டாங்க. எந்த சபார்டினேட்ஸோ கூட இல்லை. அவங்க ஒன்றா சேர்ந்து எதையோ பிளான் போட்டு அந்த டயத்தில் தான் அந்த லாஸ்ட் ரைஸரும் ஆல்ஃப்ரையா கூட வந்துச்சு. ஸோ எல்ஃப் சைட்ல இருந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆளை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு அந்த லீடர் சொல்லவும், ஹியூமன்ஸ் கூட போக போகிற எல்ஃபு கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்டேஜ் தான். அந்த எல்ஃபை நினச்சா பாவமாக இருக்குன்னு ரெரின்னு சொல்லவும், நம்ம ஒத்துமையின் அடையாளமாக ஒரு பர்சனை அவங்க கூட அனுப்பி வைக்கிறேன். அந்த பர்சன் ரெரின் தான் சொல்லவும், என்னது நானா? என்கிட்ட இதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையேன்னு ரெரின்னு கேட்கவும், அந்த முடிவை நான் இப்போ தான் எடுத்தேன். அது போக நீ அந்த காய்ங்கிற ஹியூமனை விட்டு தள்ளியே வரலையேன்னு கேட்கவும், ஆமாம் நானும் கேட்கணும்னு இருந்தேன். நீ ஏன் காய் கூட ஒட்டிக்கிட்டு இருக்க? காயை உனக்கு சொந்தமாக்கலான்னு பார்க்குறியான்னு ரெயினே கேட்கவும், அப்படிலாம் இல்லை அப்படின்னு ரெரின் வைக்கப்பட்டா, நீ எங்கள் கூட வந்தால் எனக்கும் சந்தோஷம் தான் நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ ஒரு வழியாக செலஸ்டியல்ஸ் கூட இருக்கிற பிரச்சனை முடிஞ்சிடுச்சு. எல்ஃப் வில்லேஜில் இருந்த இயோ ஆர்மி அண்ட் அதோட கமாண்டரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு எல்ஃப் அட்டாக் பண்ண மாட்டாங்க, ஒத்துமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ஜீன் வந்து சொல்கிறா. நம்ம 2 பேர் டீமும் ஒன்றா ஒர்க் பண்ணல. ஃபைனலி செலஸ்டியல் ஹீரோவை டிஃபீட் பண்ணது நீங்கள் தான். இது ஹியூமனிட்டிக்கான விக்டரி. பட் 2 ரேஸோட ஹீரோஸை நம்ம தோக்கடிச்சதுனால மற்ற ரேஸோட ஹீரோஸ் நார்மலாக இருக்க மாட்டாங்க. ஹியூமன்ஸும் ஸ்ட்ராங் தான். அவங்க கேர்ஃபுல்லாக இருந்து அவங்க ப்ரொடெக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி சர்ப்ரைஸ் அட்டாக்லாம் இனி ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லவும், அது என்னமோ உண்மைதான். பட் நீங்கள் உங்கள் ஈகோ விட்டுட்டு சுற்றி வளைச்சு பேசுறத டேரெக்டாக பேசலான்னு ஃபாலின்னு சொல்லவும், இதுக்கப்புறம் வரப்போகிற ஃபைட் எல்லாம் நீங்கள் டேரெக்டாக தான் ஃபைட் பண்ணி ஆகணும். கமாண்டர் பால்பியங் ட்ரஸ்ட் ஒருத்தி தானே அப்படின்னு கேட்கவும், நான் இப்படி ஓப்பனாக பேசுகிறேன்னு தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. பட் நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஹியூமனிட்டியை வழி நடத்துகிற ஒரு லீடரா ஹியூமனிட்டியோட ஹீரோஸா சார் ஜீன் இருப்பாரான்னு தானே கேட்க வரீங்க அப்படின்னு சொல்லி ஃபாலின் கேட்கவும், எனக்கு ஹியூமனிட்டியை வழி நடத்துகிற ஆசைலாம் கிடையாது. 5 ரேஸோட கிரேட் வார முடிச்சு வைக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு ஜீன் சொல்கிறா. ஸ்பிரிட் மித்திக்கல் பீஸ்ட் ஆல்ரெடி அவங்க மூவை மேக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு இந்த கமாண்டர் சொல்கிறான். பீஸ்டோட ஹீரோ ராத்தியை காமிக்கிறாங்க. ஸ்பிரிட் ஹீரோ கியோகா அவளை மீட் பண்ண வந்திருக்கா. என்ன ஸ்பிரிட் ஹீரோ இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டு அந்த வனசாவும் இவ்வளோ சீக்கிரம் டிஃபீட் ஆவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அதுலேயும் ஒரு ஹியூமன் கிட்ட டிஃபீட் ஆவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இதுக்கு தான் அவங்க லாஸ்ட் ரைஸரை ரெசிஸ்ட் பண்ணியிருக்க கூடாது. 4 ஹீரோஸ்ல இப்போ நம்ம 2 பேர் தான் இருக்கோம் அப்படின்னு ராத்தி சொல்லவும், நீ என்ன சுற்றி வளைக்கிறேன்னு எனக்கு புரியுது, ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வா அப்படின்னு கியோகோ கேட்குறா. இன்னைக்கே ஒரு முடிவை கொண்டு வரலாம். ஸ்பிரிட் ரேஸ் மொத்தமும் இன்னையோட அந்த உலகத்துல இருந்தே காணாம போகுது அப்படின்னு ராத்தி அட்டாக் பண்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ராத்தி அப்படிங்கிற இந்த மித்திக்கல் பீஸ்டோட ஹீரோ தான் வந்து ஆல்ஃப்ரையாவை மீட் பண்ணியிருக்கா. லாஸ்ட் ரைஸரை பற்றியும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ அடுத்ததா ஸ்பிரிட் ஹீரோவை போய் மீட் பண்ணியிருக்கா. ஸோ அப்போ மித்திக்கல் பீஸ்டோட ஹீரோவான ராத்தி தான் அது எல்லாத்துக்கும் காரணமா. என்ன நடக்க போதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.